நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ கடந்த ஒரு 2 மாசமா பார்த்துட்டீங்கன்னா, கடக ராசிக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான் நீச நிலையில் இருந்தது. உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில நீசமானதுனால தொழில நிறைய சிரமங்கள் பட்டிருப்பீங்க. தொழில் சரியா ஓடாம வந்திருக்கு, பொருளாதாரம் இல்லாம வந்திருக்கு, குடும்பத்துல சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனா இந்த ஆணி மாசம் தொடங்கும் போதே செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. அதுவும் கேதுவுடன் சேர்ந்து நிக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கும், குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான். அதே மாதிரி 2ல கேது இருக்கிறதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். 8ஆம் வீட்டுல ராகு இருக்கிறது, அது குருவோட பார்வையில் இருக்கிறங்காட்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வருஷமா அஷ்டம சனியில கடகராசிக்காரங்க சிக்கி ரொம்ப சிரமங்கள் பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப இந்த அஷ்டம சனி எல்லாம் விலகி இப்பதான் பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளி வந்துகிட்டு இருக்கிறீங்க. இந்த மாசம் ஆணி மாசம் முழுமையா வெளி வந்துருவீங்க. அதனால 9ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கண்டிப்பாக தரும். 2 வருஷப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு இந்த மாதமே நீங்க வந்துருவீங்க. உங்க ராசிக்கு 10ஆம் வீட்டுல சுக்கிரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டுல 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், குரு, புதன். இந்த 3 கிரகங்களும் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது வரும். வெளியூர் போறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளும் லாபங்களும் கண்டிப்பாக அடைவீங்க. உங்க தனாதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்குது. இது உங்களுக்கு ஒரு சுப விரயங்கள் ஏற்படும். ஏதோ ஒரு சொத்துக்கள் கண்டிப்பா இந்த மாதம் வாங்குவீங்க, இல்ல அதுக்கான அட்வான்ஸ் கொடுப்பீங்க. நிலம் வாங்குறதாகட்டும், எதோ ஆகட்டும், அதுக்கான செலவுகள் வரக்கூடிய ஒரு மாதம் தான். ஆனா எல்லாமே சுப செலவுகளாகத்தான் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்த, வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே 6ஆம் வீட்டை குரு பார்க்கறங்காட்டி நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலும் நல்லபடியாக முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த மாதம் ஆணி மாசம் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் பயிற்சியாயிருக்கும். அதாவது சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் வீட்டிலையும் உங்க ராசிக்கும் புதன் பயிற்சியாகி வரும். இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ல சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி ஆகிறங்காட்டி நல்ல லாபங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுக்கான அமைப்புகள் இந்த மாச தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நகை நட்டுகள் சேரும், நல்ல ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும். புதன் பயிற்சி ஆகிறதுனால உங்க ராசிக்கே வர்றதுனால எதையும் யோசிச்சு செயல்படுவீங்க. முட்டாள்தனமா எதுலையும் போய் விழுந்துட மாட்டீங்க. கடந்த 2 வருஷத்துல இருந்த சிரமங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஆக மொத்தம் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நல்ல யோகமாகவும், நல்ல ஒரு பொருளாதாரத்தையும், தொழில் முன்னேற்றத்தையும், ஆரோக்கியத்தையும், வெளியூர் பிரயாணங்களையும், சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான அமைப்புகளையும் கொடுத்து சுகமாக உங்களை வாழ வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிளானட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.